வணக்கம். குமுதா சிவகுமார். லெசன் 24ல் பிரம்மமுடி கோலம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த லெசனில் இன்றைக்கி இந்த கோலத்தை எடுத்து போட போகிறோம். இந்த கோலங்களோட சிறப்பு என்னென்னா 7 புள்ளியில் ஆரம்பித்து 4 புள்ளியை ஆட் பண்ணி எவ்வளோ பெரிய கோலம் வேணாலும் போடலாம். இந்த கோலம் ரொம்ப ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் கோலம். சிக்கு கோலம் போடுறவங்க எல்லாருமே இந்த கோலம் போட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே அநேகமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் புதுசாக சிக்கு கோலம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த கோலத்தை போட்டு காட்டுறேன். இந்த கோலத்தோட பேசிக் பேட்டர்ன் இ, சேங்கிற எழுத்து தான் இ பேட்டர்ன். ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் 1 + 2 + 3 ஜாயின் பண்ணோம்னா இந்த கோலம் வரும். இதேமாரி இந்த கோலத்தை நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இ பேட்டர்ன் கோலங்கள் ப்ளேலிஸ்ட்லேருந்தே கூட நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். அதோடய லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த கோலத்தில் உள்ளே வர்றது வந்து ஸ்வஸ்திக், ஆன்டி கிளாக் வைஸில் வர்ற ஸ்வஸ்திக். இந்த பேட்டர்ன் தான் இது உள்ளே வரும். இது போட்டிருக்கேன் பாருங்கள், இதே பேட்டர்ன் தான். இதுக்கு புள்ளி வந்து 7 புள்ளி 1 நிறுத்தணும். எப்படி போகணுன்னா ஒரு புள்ளி 5 புள்ளி 2 வரிசை 7 புள்ளி அந்த மாதிரி. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கார்னர் புள்ளியில் ஒரு பெண்ட் எடுக்கிறோம். பெண்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறோம். ஸ்கொயரில் 4 புள்ளி நடுவில் ஒரு புள்ளி வரும். இங்கே பெண்ட் பண்ணி அந்த கடைசி புள்ளியில் போய் சுழிக்கிறோம். இங்கே சுழி வந்ததுனால அந்த கார்னர் புள்ளியில் போய் பெண்ட் எடுக்கிறோம். இங்கே பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்கொயர் வருது. இந்த லைன் டைரக்ஷன் பாருங்கள், சுற்றி சுற்றி வரும். இப்போ அந்த கடைசி புள்ளியில் போய் ஒரு சுழி, அப்புறம் அந்த கார்னர் புள்ளியில் ஒரு பெண்டு, மறுபடியும் ஸ்கொயர். டைரக்ஷன் மாறுது பாருங்கள். கடைசி புள்ளியில் சுழி, கார்னர் புள்ளியில் பெண்டு, மறுபடியும் ஸ்கொயர். ஆரம்பிச்ச இடத்துலேயே வந்து முடிச்சிடுறோம். போடும்போதே தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்கொயர் வந்து டைரக்ஷன் மாறி மாறி வரும். அப்படி வரும்போது தான் உள்ளே வந்து இந்த ஸ்வஸ்திக் கரெக்டாக வரும். கோலம் போடும்போது இந்த ஸ்வஸ்திக் உள்ளே வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லா கோலங்களும் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இதுதான் 7 புள்ளி கோலம் இன்றைக்கி போட்டது. இது 11 புள்ளி கோலம் அடுத்த கிளாஸில் போடுவோம். உள்ளே இருக்கிற ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகும்போது வெளில இருக்க அந்த டிசைன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கோலத்தை பார்த்தா தெரியும். 1 வந்திருக்கு, இதில் 2 வருது. இது 15 புள்ளி, 1 2 3 வருது பாருங்கள். இது 19 புள்ளி, 1 2 3 4 வருது பாருங்கள். இது 23 புள்ளி, 1 2 3 4 5 வருது பாருங்கள். சென்டர் புள்ளியில் பாருங்கள் ஸ்வஸ்திக் வருது பாருங்கள். ஆன்டி கிளாக் வைஸில் வர ஸ்வஸ்திக் கரெக்டாக வருது. இந்த ஸ்வஸ்திக் வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று கோத்து வந்துட்டு இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு பாருங்கள். அடுத்த கிளாஸில் 11 புள்ளியில் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். வணக்கம்.